these brothers my guys, know that we fly. இந்த இடத்துல ஒரு தென்னை மரங்கள்லாம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கு. அதுக்கு தண்ணி இந்த ஒரு அருவி மாதிரி வரும் குட்டியாக போமா. இது அப்படியே பார்த்தீங்கன்னா நான் இங்கே அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போவோம். சைக்கிளில் போகலாம், சைக்கிளில் போவோம். இல்லாட்டி ஒரு இப்படி வண்டியில் போனால் அப்படி சுற்றி போய் வரணும். நான் நடந்து போனேன்னா இப்படி குறுக்க இப்படி ஜஸ்ட்டு இது அந்த லைன் மாதிரி தெரியுதுங்களா, அதுதான் டேமு லைன். திருமண போட்டு அந்த டேம் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அங்கே மழை பெய்யுது தெரியுதுங்களா, மழை அப்படி சாரல் இருக்கு. மேகம் கவர் இருக்கு அந்த இடத்துல. இந்த இடத்துல கீழே இறங்கி நிற்கிது பாருங்க, அது வந்து மழை பெய்யுது, பெஞ்சுட்டு தான் இருக்குது, மழை பெய்யுது, லைட்டாக ட்ரிஸ்லிங் இருக்கும் அங்கே. ஓகே ஓகே ஓகே. அது புகை வந்து செங்கல் சூளைக்கு. எங்க வீட்டுக்கிட்ட இப்படி தான் இருக்கும் அமைப்பு. ஆனால் இன்னுமே மலைகள் எல்லாம் பெருசாக இங்கே ஒன்று இது இருக்கு போல இருக்கு, ஃபால்ஸ். அங்கேயும் அந்த காலனியா ஏரியாக்கெல்லாம் போனால் எத்தனை ஃபால்ஸ். மழைக்காலம் எல்லாம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மழை தானே ஃபுல்லாக. ஆனால் அலோவ் பண்ணுறது இல்லை இப்போல்லாம். நாங்கள்லாம் போயெல்லாம் குளித்தோம் ஆரம்பத்தில். நானுமே போயிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அந்த தாடிவேல் செக் போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்டில் உள்ளே போனோம்னா 2-3 அங்கே ஒன்று இருக்கேன், ஒரு இது செக் டேம் மாதிரி. செக் டேம் அந்த ஏரியா பேர் அவ்வளோ டக்குன்னு நேரம் கொஞ்சம் தெரியுது. எல்லாம் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க எல்லாம் இங்கே இருந்தவங்களே உச்சியெல்லாம் போய் மாடு மேய்க்கிறதுக்கு எல்லாம் போயிருக்கு ஆரம்பிக்குது. அங்கே பாருங்கள் வானவில்லை. டன் டடாங். மழை பெஞ்சிக்கிட்டு மழை பெஞ்சதான் வரும்ல. ஆமாம், அந்த சன்ரைஸ்க்கு அப்படியே அந்த இது இங்கே ஒன்று இங்கே காணும், அந்த இருக்குது. இங்கே பாருங்கள், சில டைம் 2-3 நாளாக இருக்குது. முழு வானவில் எங்கேயோ பார்த்தோமே நம்ம. டபுள் பார்த்துருக்கேன் நான் கோயம்புத்தூர்லேயே 2 வானவில். செம்ம அதிசயம் அது, எனக்கு ரொம்ப ரொம்ப ரேராக கிடச்சிது அது. இதுவும் இப்போ 2 தான். இல்லை இல்லை, அது செப்பரேட்டாக தெரிஞ்சுது. அப்படியே நான் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் பாருங்கள். ஆஹா, அருமை அருமை அருமை. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்க, அங்கே சூப்பராகல. அது தனி. திடீர்னு யாரோ வரைஞ்ச மாதிரி இருக்கு. மெயின் ஃபால்ஸ் போகக்கூடாது, ஓல்டு ஃபால்ஸ் போயிட்டோம்னா ஃப்ரீயே குளிக்கலாம். காலையில் நேரத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். இடம் பிடிச்சிருக்கா? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இயற்கை மீறிய ஒரு விஷயம் என்ன இருக்குது சொல்லுங்கள். என்ன ஒரு அமைதியாக ஒரு என்னமோ சொல்லி நீங்கள் என்னமோ நினச்சி வந்து இல்லை இல்லை கேட்குறேன். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஒத்து வந்துடும். எனக்கு இயற்கை ஏதோ ஒரு விதத்தில் டச் இருக்கணும், செயற்கை இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு. எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். எல்லாம் கிராமத்து பேர்லேருந்து வந்திருக்கோம், நம்ம லண்டன்லேருந்து வந்திருக்கோம். நம்ம
போன ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோணத்தை கட்டிட்டு வயலில் இருந்த தலைமுறை தான் நம்மளாம். ஆஹா பியூட்டிஃபுல். வட்டு வண்டி பாருங்கோ. இங்கேயே குளிக்கிறாங்க. அருமையான ஸ்பாட் இது. செம்மண் பூமி, மலையடிவாரம், ஆறு, மலையிலேருந்து வரக்கூடிய ஆறு. கிளாரிட்டி இல்லை, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏதோ லென்ஸில் ஏதோ தண்ணி விட்டு இருக்குது. ஸ்பிரிட்டை தான் கொடுக்குறாங்க. இது என்ன செடி பாருங்க, இது உருளைக்கிழங்கா? இல்லை, கோர்க்கங்கிழங்கு. இது ஒரு கிழங்கு. கோர்க்கங்கிழங்கு. ஓஹோஹோ, அதெல்லாம் அழகாக பாத்தி போட்டு எப்படி பண்ணிக்காங்க பாருங்க. இது கூட கோர்க்கங்கிழங்கு பாருங்க, இன்னும் அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு வரத்துக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும் ஏதோ அதில். இங்கே பாருங்கள், ஆறு, இயற்கையான ஆறு இது. மலையிலேருந்து வர தண்ணி. அந்த பக்கம் வந்து பின்னாடி வந்து குற்றாலம் இருக்குது, அஞ்சருவி குற்றாலம்லாம் இருக்குல்ல அது. ஸோ அந்த குற்றாலத்துக்கு பின்பக்கம் நாங்கள் இருக்கிறோம். இது வந்து ஆழ்வார்குறிச்சிங்கிற ஒரு இதெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள் வருது. என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். இயற்கைனா இயற்கை தான், அது ஈடுகட்ட எதுவும் இல்லை. ஓம் இயற்கையை போற்றி, அருமையோ அருமை. அடிக்கடி வரலாம் இந்த இடத்துக்கு, செம்மையாக இருக்குது. இவர் தான் கோஆர்டினேட்டர். இவர் சண்முகவேல். வெரி என்ன சொல்கிறது, தன்மையாக அன்பாக பேசி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறாப்புல. ஸோ மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம மலையை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த பயணம் வந்து மலையை நோக்கி போகுது. பாருங்க, மேலே போகுது. இங்கே நெல் போட்டிருக்காங்க. ஓகே, சத்தத்தை பாருங்கள் எப்படி இருக்கு. வண்டியில் வந்தால் நம்ம அப்படி சுற்றி இது மட்டும் வரலாம். இந்த குறுக்க வந்து அந்த பாலம் வந்து சைக்கிள் ஆஹா, மழை பெய்கிறப்போ அது மண்ணோட கலரு கலந்து வரும். இல்லை, மீன் அங்கே ஓட்டினாங்க இல்லைங்களா, இந்த தண்ணியில் தான் கிடைக்கிறாங்க. திரும்ப நாற்று விடுறாங்க. நாற்று விட்டு அடுத்து இந்த அறுவடையானது இங்கே தென்னை மரத்துக்கு பின்னாடி கொடுங்க. ஆமாம், இந்த தென்னை மரம் இருக்குது. பவுண்டரியாக வந்துட்டு கரெக்டாக நம்ம இடத்துலேருந்து ஒரு 100-200 மீட்டர் தான் அந்த ஃபாரஸ்ட் பவுண்டரி. அது முன்னூறு. லாஃபிங் தெரப்பி தான். விபரீத் சலபாசம். ஆஹோ, அதுக்கு பேர் விபரீத சலபாசனா. இது வந்து இது என்ன ஆசனம் இது? விபரீத் சலபாசம். ஓ, இதுனா வெரி குட். உங்களுக்கு ஹெவியாக தாக்கியிருக்காரு நம்ம யோகா. சுலப் என்ன பேர் சொன்னீங்க? ஷௌரப். இது வந்து ரொம்பவும் பொறுத்து. தென்றல் ஜூம் பண்ணோம். இதுதான் புதுகை மலை. அதிலேருந்து வரக்கூடிய காற்று நெற்பயிரின் மேலே பட்டு அலையாக போவதை காண்கிறீர்கள். இந்த காட்சியை காண்பதற்கு நீங்கள் இங்கே வர வேண்டும். இங்கே ஒரு யோகா ஆசிரியை இருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா 24/7 அவைலபிளாக இருப்பாங்க. வந்து யோகா கற்றுக்கிட்டு போகலாம்.
வந்து வடிகால் மாதிரி தானே. இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு இந்த இடம். இது கவர்மெண்ட் இருக்குது. புறம்போக்கு, அரசாங்க புறம்போக்கு. யாரை சொல்கிறீங்க? அவர் பார்த்து பாடுறீங்களா இப்படி? பியூட்டிஃபுல். கடற்கரையில் போங்கோ, பார்த்து இறங்குங்கோ. எங்க பொண்ணு வந்து டோட்டலா டவுன்ல பாம்பேல பிறந்து வளர்ந்தவ. மரம்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா இங்க வந்து மலமலன்னு ஏறிடுவா. எப்படி அப்படின்னு எனக்கே தெரியறது இல்ல. என்ன ஏதோ ஒண்ணு வடை வேணுங்கிறதெல்லாம் இல்ல. உளுந்து வடை ஒரு 4 வடை வாங்கி வச்சு. ஆமா சரி ஓகேவா? ஓகே ஓகே. பின்னாடி மண். அப்புறம் 2 பேரும் வானுக்கும் கடலுக்கும் இல்லை, பூமியில விழுந்துருவோம். உங்களுடைய அட்ராசிட்டி சிரிக்க கேக்குதுயோ. ஓகேவா? பார்த்து வெயிட் நுனியில் உட்காந்துருக்கேன். பார்த்து அங்கே பாருங்க, மாந்தோப்பு குயில்கள் 2 குக்கு என கூவும்பொழுது எடுத்த படம். 2 ஆதிவாசிகள் குயில் மாரி கற்றுங்க கொஞ்சம். ஓகே, சிறுத்தை நடமாட்டம் அதிகம், பார்த்து கொள்ளுங்கோல். பதில் வருது பாருங்க. இது எடுங்க. காணாங்கோழியா? காணும் கோழியே உன்னை காணவில்லை கோழியே. பாரு காணும் தொங்கி காலா சுற்றிய நீயே. எனக்கு பதிலா பா வேற லெவலு. விட்டா இங்கே டென்ட் அடிச்சிடுவாங்க போல இருக்குங்க. கிளம்புங்க. அது 10 வருஷம் வரப்போ பாஸ்டிங் எனக்கு லெமன் யூஸ் பண்ண எடுத்துருக்கோம். கணக்கு தான் குடிச்சு குடிக்கும். அப்போ தான் நேச்சரில் ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது. என்ன ஸ்பாட் பாருங்க, இது வேற லெவலுங்க. இங்கே தான் நாங்கள் குளிக்க போகிறோம். என்னோட 5 எலிமெண்ட் தியரி வச்சது அதை பேஸ் பண்ணி தான். அப்போ தான் இந்த இடத்த முடிவு பண்ணேன். இந்த இடத்துக்குள்ளே இருந்தாலே போதும், வாக்கிங் வேறு எதுவும் தேவையில்லை. மொத்த சீக்கிரட்டையும் உடச்சிட்டீங்க போங்க. லைஃப் சீக்கிரம் யாராவது அடிக்கடி போட்டு குடிக்கிறாங்களா? இதான் குற்றாலம் வேணும் செய்ய பாருங்க. நாங்கள் தனிமையான யாருமே உண்மையிலே லவ்லி ஸ்பாட்டுங்க அது. கேன்சல். ஓ இங்கே என்ன தெரியுமா, ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. 2 பிரியுது. இங்கே தான். சூப்பர் சூப்பர், வேற லெவல். தேங்க்ஸ் டு சண்முகவேல். இப்படி வந்துடலாம். ஐயோ வலிக்குது. நல்ல வேலை எஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க இவரை. ஆப்பா இந்த இடத்த பாருங்க. காண கண்கோடி வேண்டும், அனுபவிக்க வாழ்க்கை வேண்டும். வாங்க ரைட்டாக ஒன்று எடுத்துருங்க, மூடி வச்சிடலாம். போட்டுறாதீங்க தலைவரை. உட்காருங்க, அப்படியே தண்ணிக்கு உட்காருங்க.
வந்து இப்படி திரும்புங்க. இப்படி பாரு. அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இதான் லிமிட்டு. இயற்கையை ரொம்ப நம்ம களவாடக்கூடாது. கேமரா தண்ணி உள்ள போது நீங்கள் உள்ள போங்க தண்ணி உள்ள போங்க. கோவை குற்றாலம் போல இது. இதான் லிமிட். இது எப்படி தொடர்ந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறது புரியவே இல்லை. மேலே பெய்கிட்டே இருக்கா? ஓகே ஓகே. அது அதுவே வச்சுக்காது. புரியுது தேவையானது எடுத்துக்கிட்டு இப்போ தண்ணி கம்மியாது பார்த்தீங்களா, அது அப்போ எமிட் பண்ணும். ஓகே ஓகே ஓகே. புது கான்செப்டாக இருக்குது. புல்லு அதுதான் அந்த புல்லுகளோட சோலை. இந்த புல்லோட இம்பார்ட்டன்ட் என்னென்னா அந்த புல்லுலேருந்து தண்ணி எமிட் பண்ணும். அதுதான் சொட்டு சொட்டா சேர்ந்து சின்ன சின்ன அங்கங்கே ஓடைகளாக வந்து அது அப்படியே ஒரு ஆறாக உருவாகுது. புரியுது. கிட்ட இது பார்டர் இதில். ஆமாம் ஆமாடியோ. வனச்சரகம் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட எல்லை வந்தாச்சு. ரிசர்வ் ஃபாரஸ்ட் கம்பிக்காந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் பேர் தான் இருக்கா? KMT களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ். ஓ களக்காடு முண்டந்துறை டைகர். ஆமாம் புலிகள் சார். வெரி நைஸ். நீங்கள் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தக்காரங்களில் ஃப்ரெண்ட்ஸுங்களில் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. என்ன ஒரு இயற்கையான ஒரு கூடுதல் பாருங்கள். பியூட்டிஃபுல். இந்த ஸ்பாட் நல்லா இருக்கு. சொல்லப்போனால் நம்மளும் இந்தமாரி இயற்கையோடு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், களக்காடு முண்டந்துறை டைகர் KMT களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அருகில் வந்து விட்டோம். இங்கே பாருங்கள். ஆஹா, இது வேற லெவலில் இருக்கே. அதை விட இந்த ஸ்பாட் நல்லா இருக்கு. என்ன கரண்ட்டு பாஸ் ஆகுமா இப்படி சும்மாவா? நைட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸான இடம்.
ஓகே ஓகே. இது ஆமாம் ஆமாம் ஆமாம். பொறுமையாக போ. பா பா. பா பா. போ 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 போ. பா பா. டக்குன்னு பார்க்கும்போது நீர்வீழ்ச்சி மாதிரி தான் தெரியுது. ஆனால் அது வழி ரோடு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கே நார்மலாக அலௌடு இல்லை. அவங்க ஊருக்காரங்க அந்த பக்கம் வருவாங்க. ஓ. எலக்ட்ரிசிட்டிக்காக வருதா? அதான் அகஸ்தியர் ஃபால்ஸ் பார்த்துக்குங்க. இது ஊண்டா வருது. கொஞ்சம் தான் வருது. தெரியல. ஆமாம். அது உள்ள சோளக்குள்ள விழும். வச்சாத ஜீவனதி எப்போ வந்தாலும் தண்ணி மட்டும் வத்தாது. உச்சால மாதிரி கிடையாது. அது அது வந்து நல்லா சோளக்குள்ள விழும். நல்ல குளுமையாக உள்ளோடி விழும் தண்ணி. இங்கேருந்து பார்த்தா தெரியாது. அங்கே போனால் தான் அறிவு தெரியும். இந்த மரங்கள் நிறையா இருக்கிறனால ஃபுல்லாக பளிங்கி மரம் தான் நிற்கும். ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தது. நான் வந்துட்டு எல்லாம் போயிருந்தேன். அச்சன் கோயில் ஆடிங்கிறது குளத்துப்புழை, அப்புறம் சபரிமலை. அதுக்கெல்லாம் 3 சாஸ்தா இல்லை, அதுதான் மூல கோயில். ஜெயம் ரவியோட வீடு காட்டுவாங்கல்ல. ஜெயம் ரவி பேரன்னு சொல்லிட்டு அவன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருப்பான். ஃபாரஸ்ட்டில் ஜூனியர் லெவலில் இருப்பான். பழங்குடி மக்களாக இருப்பான். இங்கே தான் குளிக்கப் போகிறோம். அது கொம்பு இல்லை. இது வந்து சாம்பார் டியர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடமா நிற்கும். கரடியும் சர்வதும் அந்த மரத்துல நிற்கும். இந்த இடத்துல புளிய மரத்து மேலே கரடிலாம் நிற்கும். ஆனால் அந்த கரடி வந்தோன்னு இந்த குரங்கு சத்தம் போடும். அதை வச்சா எச்சரிக்குது மற்ற விலங்குகள். அது நல்லா இருக்கு. சாதாரணமாக நிற்குது அப்படி. அது வாழக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அவ்வளோதான். அதான் உண்மை. நாமளும் காட்டுவாங்க. ரைட் சைடில் பாருங்க. அதெல்லாம் பெரிய குகைலாம் இருக்குது. அந்த இதெல்லாம் அதுலேருந்து நேராக இங்கே சேரலாக்கு மேலே பாண்டியன் கோட்டைன்னு ஒரு கோட்டையே இருக்குது மேலே. அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க ரகசியமா. அதான் ராஜாராணி பாறை. பார்த்தா சிலைகள் மாதிரி இருக்காங்க. ராஜாராணி இருப்பாங்க. அந்த குகை கீழே செட்டு மாதிரி போட்டு அது ஒரு கூட்டு போட்டு ஒரு சேஃப்டி. அவ்வளோதான். அந்த அருக்கு பாருங்க. அந்த அருக்கு பாருங்க. அந்த பாறைக்குள்ள மேலோடி ஃபால்ஸு வந்து மேலோடி நடந்து போனீங்கன்னா பார்ப்போம்.
மேலே ஒரு பாதை இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அந்த அந்த கோயில் பாருங்க ஒரு பாதை, அது வந்து அந்த டேம் லோயர் டேம் இருக்கு பாருங்க, போகும்போது டேம் பார்த்தோம்ல, அந்த டேம்ல அந்த மேலே வெள்ளை கூட அடிச்சிருக்கு பாருங்க, அதோடய தண்ணி போய் நிறைய ஊர் வெள்ளக்கார மில்லு அது அந்த காலத்தில். டூர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சாரே, நல்லா இருக்கு. இதெல்லாம் மறுபடியும் அழுக்காத இடங்கள், இதெல்லாம் அழுத்து போகாது உங்களுக்கு. அழுக்கான இடங்கள் அழகான இடங்கள். இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது பாருங்கள். பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலில் சோழர்களின் படை இங்கே வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்க எல்லா நாடுகள்லையும், அதேமாரி சோழர் படை இருக்கிறதுக்காக இங்கே பாபநாசம், திருநெல்வேலி பாபநாசம் பக்கத்தில், அம்பாசமுத்திரம் பக்கத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் பிரம்மாண்டமாக. இந்த கோயிலெலாம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம முன்னோர்களுடைய கலை பொக்கிஷம். இதெல்லாம் பிரம்மதேசம்.
ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம.